வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி ஒரு ஷார்ட் பயோகிராஃபியை பார்க்கலாம் வாங்க. சுபாஷ் சந்திரா 23 ஜனவரி 1897 கட்டக்கில் பிறந்தார். அவரோட அப்பா பேர் ராய் பகதூர் ஜானகிநாத் போஸ். இவர் ஒரு கவர்மெண்ட் லீடராக அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆரம்பகால பள்ளி கல்வியும் சுபாஷ் கட்டக்கில் தான் படித்தார். அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவங்க அம்மாவான பிரபோவதி தேவியோட இன்ஃப்ளூயன்ஸும் அவரோட ஹெட்மாஸ்டரான பெனி மாதவ்தாஸோடைய என்னென்ன அவர் சொல்கிறாரோ அதுலேருந்துலாம் அவங்க என்ன நிறைய தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தை பற்றி, நம்ம இந்தியாவோட பாரம்பரியத்தை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலேயே என்னவோ தெரியல, அவருக்கு அவருடைய வாழ்நாளை விடவும் அவரை விடவும் எல்லாத்த விடவும் அவருடைய நாட்டு மேலே அவருக்கு இருந்த பற்று ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அவரோட கல்லூரி படிப்பை அவர் கல்கட்டாவில் படிச்சுட்டு இங்கிலாண்டுக்கு 15 செப்டம்பர் 1919 போனார். எதுக்கு போனார்னா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதணும்னு. ஏன்னா இதுதான் அவங்க அப்பாவோட விருப்பம். அதே மாதிரி அவர் அந்த எக்ஸாமை எழுதின எல்லாரை விட 4வது ரேங்க்கில் அவர் வந்திருந்தார். ஆனால் அவர் இந்தியா மேலே ரொம்ப ஆசையாக இருந்ததுனால அந்த பற்றுதல், அந்த நாட்டுப்பற்று அவரை பிரிட்டிஷ் கீழே நம்ம வேலை செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தை வந்ததுனால அவ்வளோ பெரிய பதவி அவர் உதவி தள்ளிட்டு திரும்பி இந்தியாவில் அப்போ இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அதனால் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் சேர்ந்து போராட ஆரம்பித்தார். சுபாஷ் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்பினார். பிரிட்டிஷ் எப்படி நம்ம நாண்டாங்க, அவங்களோட பவர் மூலமாக, மிலிட்ரி மூலமாக. அதனால் நம்ம போரிட்டு தான் பிரிட்டிஷை நம்ம இங்கேருந்து வெளியேற்றணுன்றதுல முழு நம்பிக்கையாக இருந்தார். அப்போ காந்தி தான் இந்தியன் பாலிட்டிக்ஸில் லீடராக இருந்தார். காந்திக்கு எப்படின்னா நான் வயலன்ஸு, அதாவது அவர் அஹிம்சைவாதியாக இருந்தார். அதனால் அவர் போரோ இல்லை ஆயுதமேந்தி அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால் காந்திக்கு சுபாஷோடைய வழியில் நம்பிக்கை இல்லைன்னாலும் அவர் என்ன சொன்னார்னா, நீ போய் சித்தரஞ்சன் தாஸ், அவர் அப்போது பெங்காலில் இருந்த ஒரு முன்னணி பொலிட்டிஷியன், நீ அவரோட சேரு, உங்கள் எண்ணங்கள் ஒத்துப்போகும் அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கலாம், அதாவது மக்களுக்கு அவங்கள ஆட்சி செய்ய வேண்டியவங்க யார், அதாவது முனிசிபாலிட்டி வரைக்கும் ஆட்சி செய்ய வேண்டியவங்க யாருன்ற தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க. அதனால் சித்தரஞ்சன் தாஸ் அப்போ ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிச்சிருந்தார். சுபாஷ் அவரோட சேர்ந்து கடுமையாக உழைச்சி அவங்க 2 பேருமே அந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சாங்க. கல்கட்டா கார்ப்பரேஷன் தேர்தலில் 1924. அதனால் சுபாஷ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாகவும் சித்தரஞ்சன் தாஸ் மேயராகவும் கல்கட்டாவில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் சுபாஷ் காதியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது நம்ம நாட்டிலேயே நம்ம கைத்தறியாக நம்ம தயாரிக்கிற ஒரு துணி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டனில் இருக்கிற மில்லிலேருந்து வருந்தக்கூடிய துணிகள் தான் இங்கே அஃபிஷியல் ட்ரெஸ்ஸாக இருந்தது. இப்போது நம்ம நாட்டிலேயே நம்ம கைத்தறியாக பண்ணுற துணியை தான் எல்லாருக்கும் அஃபிஷியல் ட்ரெஸ்ஸாக நம்ம கொண்டுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது பிரிட்டிஷ் பாலிசிக்கு எதிராக நேரடியாக அவர் கொடுத்த ஒரு தாக்குதல். அப்போது இந்தியன் மார்க்கெட்டை நம்பி தான் இங்கிலாந்து நிறைய விஷயத்தை இறங்கியிருந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு பலத்த அடியாகவே இருந்தது. உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, காதியை உபயோகப்படுத்திக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அதனால் சுபாஷ் அதுக்கு எதிர்த்து போராடினார். அவரோடு சேர்ந்து நிறைய பேர் போராடினாங்க. அவங்க எல்லாமே ஜெயிலுக்கு போனாங்க. அந்த சமயத்தில் பார்த்து ஒரு யூரோப்பியன் கொல்லப்பட்டார். அந்த பழி சுபாஷ் மேலே விழுந்தது. அவரை அரெஸ்ட் பண்ணி மண்டாலே ஜெயில், பர்மாவில் இருக்குது, அங்கே அமிச்சாங்க. மண்டாலே ஜெயிலோடைய அந்த சுற்றுப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தது. அங்கே போகிறவங்க எல்லாருக்குமே உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். சுபாஷ் அவங்க எந்த விதமான ஒரு கோர்ட்டில் நிறுத்தி அவர் பக்கம் வாதம் எதுவுமே கேட்காம அவரை நேரடியாக ஜெயிலில் போட்டதுனால மக்கள் எல்லாம் போராடினாங்க. இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமடைந்தது பார்த்த பிரிட்டிஷ்க்கு வேறு வழி இல்லாமல் சுபாஷை எந்த வித கண்டிஷனும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜெயிலில் இருந்த அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு அவருக்கு டிபியே வந்துடுச்சு. அதனால் சுபாஷ் கொஞ்ச நாள் ஓய்வில் இருக்க வேண்டியதாக இருந்தது. மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த நேரமும் எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணுன்றதை அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் தான் சித்தரஞ்சன் தாஸ் இறந்துட்டார். அதனால் ஸ்வராஜ் பார்ட்டியை சுபாஷே எடுத்து நடத்த வேண்டியதாக இருந்தது. அவர் வாலண்டியர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி பிரிட்டிஷ் எதிர்த்து போராடணுன்றத திட்டம் போட்டிருந்தார். இது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவரை திரும்பி அரெஸ்ட் பண்ணாங்க.
ஆனால் திரும்பி எலெக்ஷன் வரும்போது கல்கட்டா வந்து எல்லா மக்களுமே அவருக்கு ஓட்டு போட்டு அவரை மேயர் ஆக்குனதுனால பிரிட்டிஷால் அவர் ஜெயிலில் போட முடியல, அவரை திரும்பி ரிலீஸ் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ தான் வந்து 2ஆம் உலகப் போர் 1941 வந்தது. அப்போ வந்து சுபாஷ் வந்து கல்கட்டாவிலேயே வீட்டு காவலில் வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு வந்து போலீஸ் வந்து காவல் காத்துட்டே இருந்தாங்க. அவர் 40 நாள் வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை. அந்த 40 நாள் யாருமே அவரை பார்க்கல. ஆனால் 41ஆவது நாள் நடு ராத்திரியில் அவர் மாலதி உடையில் வந்து வெளியில் வந்து தப்பிச்சிட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இட்டாலியன் டிப்ளமேட் பாஸ்போர்ட் வச்சுட்டு அவர் ஜெர்மனி போயிட்டார். அந்த இட்டாலியனில் அவரோட பேர் வந்து ரொலாண்டோ மேசலோன்ற பேரில் தான் அவர் அங்கேருந்து போனார். அங்கே பெர்லினில் போயிட்டு இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அதாவது INAவை வந்து அவர் வந்து ஆரம்பித்தார். யாரெல்லாம் வச்சு ஆரம்பித்தாரோ, யாரெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்க்க போராடி அவங்க பிரிசனர்ஸ் ஆஃப் வாராக வந்து இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் அந்த ஆர்மியில் சேர்த்தாரு. இப்போ அவரோட பேரை வந்து எல்லாரும் என்டேல்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து சுபாஷ் என்ன பண்ணார்னா, ஒரு இந்தியன் ரேடியோ ஸ்டேஷனே ஆரம்பித்தார். அந்த ரேடியோ ஸ்டேஷன் பேர் ஆசாத் ஹிண்ட் ரேடியோ. இது பெர்லினில் தான் ஆரம்பித்தார். அங்கேருந்து அவர் வந்து என்னெல்லாம் நம்ம செய்யணும், எப்படியெல்லாம் பிரிட்டிஷை வந்து எதிர்த்து போராடணுன்றத மக்களுக்கு அந்த ரேடியோ மூலமாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அங்கேருந்து அவர் ஜப்பான் போனார். அங்கே போயிட்டு நிறைய சோல்ஜர்ஸையும் சிவிலியன்ஸையும் அங்கே சேர்த்தார். எதுக்கு சேர்த்தாருன்னா, அவர்கிட்ட பெரிய படை இருந்தால் தான் பிரிட்டிஷ் எதிர்த்து போராட முடியும்னு. நிறைய பெரிய படை வந்த உடனே அவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் தொடுத்தார். அவங்க வந்து சண்டையும் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படின்னா, பிரிட்டிஷை தோக்கடிக்கிற அளவுக்கு அவர் சண்டை போட்டிருந்தாங்க. சண்டை நடந்தது வந்து பர்மாவில். அவர் வந்து பிரிட்டிஷை வந்து நல்லா தகுத்திருந்துச்சுட்டு மணிப்பாலில் இருந்த இம்பாலாவில் நம்மளுடைய இந்திய கொடியை கூட நட்டுட்டார். ஆனால் அந்த நேரத்தில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, INA அலைட் ஃபோர்ஸில் இருந்த ஜாப்பனீஸ் எல்லாம் போய் சரண்டர் ஆகிட்டாங்க பிரிட்டிஷ்கிட்ட. அதனால இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய படையோடைய அளவு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பிரிட்டிஷோடு போராடணுன்னா நம்ம தோற்றுருவோன்னு தெரிஞ்சு இவங்க வந்து பின் வாங்கிட்டாங்க. அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீ ரஷ்யா கிட்ட போய் உதவி கேளு, கண்டிப்பாக ரஷ்யா நமக்கு உதவி செஞ்சதுன்னா பிரிட்டிஷ் ஈஸியாக தோக்கடிச்சிடலான்னு ஒன்று. அவர் ஜப்பானுக்குலேருந்து ஒரு விமானம் மூலமாக ரஷ்யாவுக்கு போனார். ஆனால் துரதிருஷ்டமாக அந்த விமானம் விபத்தில் மாட்டிக்கிச்சு. அந்த விமானத்தில் தான் அவர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அந்த தேதி வந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட் 1945. ஆனால் சில பேர் வந்து அவரோட உடம்பே கிடைக்கலையே, அப்போ அவர் எப்படி இறந்தாருன்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டதுனால ஒருத்தவங்களும் ஒரு விதமாக வந்தாங்க. இன்னும் ஒரு உயிரோட தான் இருக்கார், அவர் இறக்கலை, இல்லை ரஷ்யாவில் இருக்கார், இல்லை அவர் இறந்துட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம விடுதலை அடைஞ்சிட்ட அப்புறம் அவரோட இறப்பை பற்றி உண்மையை வந்து வெளியில் வரணுன்றதுக்காக சில கமிட்டிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. மே மாதம் 1956 ஷானவாஸ் கமிட்டி வந்து ஜப்பானுக்கே போய் அங்கே வந்து அவர் இருந்த இடம்லாம் என்ன, அவர் எந்த விமானத்தில் போனார் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சேகரித்தாங்க. ஆனால் அப்போ தைவானோடு நமக்கு வந்து சரியான உறவு முறை இல்லாததுனால நமக்கு சரியான விவரங்கள் தெரியல. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் வந்து 17 மே 2006 என்ன சொன்னாங்கன்னா, போஸ் வந்து விமான விபத்தில் இறக்கலை, அதனால் நம்ம ரெங்கோஜி டெம்பிளில் வச்சுருக்கிற அந்த அந்த சாம்பல் வந்து அவருடையது இல்லை அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிராகரிச்சிடுச்சு. இன்னைய வரைக்கும் அவர் எப்படி இறந்தாருன்ற உண்மையான தகவல் யாருக்குமே தெரியாது. அது இன்னும் மர்மமாகவே இருக்குது. இதுதான் அவரை பற்றி ஒரு ஷார்ட் பயோகிராஃபி. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.